பிரைஸ் அல்லாட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? மீனாக்கு மனசே சரியில்லை. என்னாச்சு இந்த பக்கத்து வீட்டு நிர்மலாக்கு? வந்து எட்டியே பார்க்கல, என்கிட்ட பேசுறதே இல்லை. என்னை தவிர அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு போயிட்டு வந்துன்னு தான் இருக்கிறாங்க. அப்படி என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே, நான் வேண்டாதவள ஆகிற மாதிரி. நான் எதுவும் கோவமா கூட பேசலையே. அவ என்ன கேட்டாலும் உதவி செய்வேனே. சிரிக்க சிரிக்க தானே பேசிட்டு இருந்தேன். அட, ஒரு ஃபோன் கால் கூட பண்ண காணோமே. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கூட இல்லை. நான் எப்படி ஃபோன் பண்றது? வீட்டுக்கு போய் எட்டி பார்க்கலான்னா அவ கூப்பிடாம நம்ம எப்படி போறது அப்படின்னு மீனா நிர்மலாவை பத்தி மனசுல ஒரே குழப்பத்தோடு யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வரலான்னு வீட்டு கதவை சாத்திட்டு வெளியே போகும்போது தான் எதிர்க்க நிர்மலா அந்த பக்கமா போனா. ஆளே உருக்குலைஞ்சு போயிருந்தா. நிர்மலாவா இதுன்னு உத்து பார்க்கும்போது நிர்மலா மீனாவை பார்த்துட்டா. அக்கா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா. பதிலுக்கு மீனாவால என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் நல்லா இருக்கிறேன் நிர்மலா, நீ என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. பதிலுக்கு நிர்மலா, அக்கா, எனக்கு அம்மை போட்டுருந்துச்சு, ரொம்ப முடியாம ஆயிட்டேன். தோ இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிற அக்காங்க தாங்க எனக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா. உடனே நிர்மலாக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு. ஏன் நிர்மலா, எனக்கு ஏன் ஒரு வார்த்தை சொல்லல? நான் வந்து உனக்கு ஏதாவது உதவி பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு மீனா உரிமையா கேட்டாங்க. பதிலுக்கு நிர்மலா, இல்லக்கா, உங்க வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆயிடும் இல்லக்கா அப்படின்னு சொன்னா. மீனாக்கு சுரீர்னுச்சு. இவளை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. என்னங்க, இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு நிறையவே இருக்கும். அடுத்தவங்க பேசி எதையும் சொல்றதுக்கு முன்னாடியே நம்மளா ஏதாவது கற்பனையை வளர்த்து தப்பா நினைச்சுக்குவோம். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமாங்க, வேதத்தோட 2 பிரமாணத்துல 2வது பிரமாணம் இது. முதலாவது தேவனை நேசிக்கணும், 2வது நம்மள மாதிரி அடுத்தவங்களை நேசிக்கணும். அதனால நிறைய பிரச்சனைகளுக்கு பெரிய தீர்வு கிடைச்சிடும். என்னங்க, நம்ம அடுத்தவங்களை நேசிக்கலாமா நம்மள மாதிரியே? God bless you all.